வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போறது கை கால்கள் மரத்து போறத பத்தி தான். உங்க கை கால் மரத்து போகுதா? நம்ம உடம்பு 8 சிக்னல்களை சொல்லும். அதை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் நேர்களே, காலையில தூங்கி எந்திரிச்சோடனே உங்களுடைய கை கால்கள் மரத்து போன மாதிரி இருக்குதா? கால்கள் அதே மாதிரியே உடனடியாக கீழே வைக்க முடியல, அது ஒரு வலியாவே இருக்கும் நமக்கு இல்லையா? என்னன்னா மரத்து போய் அது ஒரு வலி வலிக்கும். காலை நம்ம கீழே வைக்கும் போது பாத்தீங்கன்னா ஊசி குத்துற மாதிரி ஒரு வலி இருக்கும். அது பாத்தீங்கன்னா ஒரு சில நிமிடங்கள்லயே சரியா போயிடும். காரணம் இல்லாம நம்ம உடம்புக்கு சிக்னல்ல கொடுக்காது. அதாவது தூக்கம் இல்லாம, மன அழுத்தம், ரத்த ஓட்டம் கம்மியா இருக்கிறது, விட்டமின் குறைபாடு, இது எல்லா பிரச்சனையினாலதான் நமக்கு இந்த கால் மரத்து போகிற விஷயங்கள் நடக்குது. இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு 8 ஆச்சரியமான காரணங்கள் இருக்கு. அது என்னலாங்கிறதையும் பார்த்துடலாம். நம்ம ஒரு சுவாரஸ்யமான தகவலை இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம உடம்புல இருக்கிற நரம்புகளுடைய நீளம் பாத்தீங்கன்னா 75,000 கிலோமீட்டர் நீளமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பூமியை கிட்டத்தட்ட 2 தடவை நம்ம சுத்தி வர்றதுக்கான அளவு. இந்த மூளையில் இருக்கிற தகவல்களை இந்த நரம்புகள் தான் கை, கால், தசைகள், உடல் உறுப்புகள் எல்லாத்துக்குமே கொண்டு போய் சேர்க்குது. இந்த தகவல் பாதையில சின்ன தடங்கள் வந்தாலுமே நம்ம உடம்பு கை கால் எல்லாம் மரத்து போன மாதிரி தான் இருக்கும். முதல் ரகசிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய நரம்பு அழுத்தம். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தூங்கிட்டு இருப்போம், ஒரு பக்கமா கையை வச்சு தலையணையில வச்சு தூங்கிட்டு இருப்போம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா கால் மேல கால் போட்டு சேர்ல நாம உட்கார்ந்துட்டு இருப்போம், எந்திரிக்காமல ஒரே இடத்துல இருப்போம் இல்லையா? சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது அழுத்தங்கள், நம்மளோட நரம்பு அழுத்தங்கள்ல ஒரே இடத்துல இருக்கிற மாதிரியான ஒரு அழுத்தங்கள் ஏற்படும். சோ இது எந்திரிச்சிட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்துல இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா சரியா போயிடும். இப்படி அடிக்கடி மரத்து போகுது அப்படின்னா நீங்க இதை கவனத்துல எடுக்கணும், இக்னோர் பண்ணாதீங்க. சில நேரங்கள்ல அது பாத்தீங்கன்னா நம்மளுடைய நரம்பு ஆரோக்கியம் பற்றிய சிக்னலா கூட இருக்கலாம். இரண்டாவது ரகசிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா விட்டமின் B12 B காம்ப்ளெக்ஸ் குறைவால தான் இந்த நரம்பு அழுத்தங்கள் நமக்கு ஏற்படுது. முந்தைய வீடியோல பாத்தீங்கன்னா நான் பாத எரிச்சலை பத்தி சொல்லியிருப்பேன். அதை நம்ம B12 குறைவால தான் அது நமக்கு ஏற்படுது. அதே மாதிரிதான் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு வைட்டமின் B12 மிக முக்கிய காரணமா இருக்கும். இந்த வைட்டமின் குறைவு காரணமாக தான் நம்ம உடம்புல ஊசி குத்துற மாதிரி ஒரு வலி, சோர்வு, டயர்ட்னஸ், கூடவே எவ்வளவு சாப்பிட்டாலும் பசி இருக்கும், தாகம் அதிகமா இருக்கும். இது எல்லாமே வைட்டமின் குறைபாடு இருக்கிறதுனால தான் ஏற்படுது. இப்போ ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய நரம்பு பாத்தீங்கன்னா ஃபைபர் ஆப்டிக் கேபிள் மாதிரி செயல்படும். தகவல் பாத்தீங்கன்னா மிக வேகமா பயணம் செய்யும். அதே மாதிரியே அந்த பாதையில பிரச்சனை ஏற்பட்டுருச்சு அப்படின்னா சிக்னல் தெளிவா போகாது. அதுதான் சில நேரங்கள்ல மரத்து போன மாதிரியான உணர்வுகளை ஏற்படுத்துது. மூன்றாவது காரணம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கழுத்து மற்றும் முதுகெலும்பு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா கை மரத்து போச்சு அப்படின்னா கையில தான் பிரச்சனை இருக்குதுன்னு நினைச்சுப்பாங்க. ஆனா கழுத்துல இருந்து தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். அது நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. நம்ம கழுத்துல இருந்து கை விரல் வரைக்குமே நரம்புகள் போகுது இல்லையா? அதுல இருந்து நமக்கு அழுத்தங்கள் ஏற்படும். அப்படி அழுத்தம் ஏற்படும் போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய விரல் நுனி வரைக்குமே மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரியே பின்னாடி கீழ் முதுகு இருக்கு இல்லையா, அதுக்கும் கீழே ஏற்படுற அழுத்தங்கள் நம்மளுடைய கால் நரம்பு வரைக்குமே பாதிக்கும். இப்போ ஒரு சுவாரஸ்யமா முக்கியமா இது ஒரு டேஞ்சரான விஷயம் கூட சொல்லலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 மணி முதல் 8 மணி நேரம் வரைக்குமே மொபைல் போன், லேப்டாப், கம்ப்யூட்டர் பார்த்துட்டு இருக்கிற பழக்கங்கள் ஏற்பட்டுருக்கு. தொடர்ந்து நம்மளுடைய கழுத்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியே இருக்கும். கிட்டத்தட்ட 5 மணில இருந்து 8 மணி நேரம் வரைக்குமே நம்ம அது ஒரே மாதிரி வச்சிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய கழுத்து நரம்புகள் பாதிக்கப்படும். 4வது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரத்த ஓட்டம். நரம்புகளுக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய திசுக்களுக்கும் ரத்தங்கள் தேவைப்படுது. நம்மளுடைய ரத்த ஓட்டம் உடம்புல தற்காலிகமா குறைஞ்சு போனா கூட நம்மளுடைய கை கால்கள் மரத்து போற மாதிரியான ஒரு எண்ணங்கள் வரும். அதனாலதான் சிலருக்கு பாத்தீங்கன்னா குளிர்காலங்கள்ல விரல்கள்லாம் மரத்து போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ ஒரு ஆச்சரியமான தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மன அழுத்தங்கள் கூட நம்மளுடைய உடல்ல மரத்து போன ஒரு மாதிரியான ஒரு உணர்வை ஏற்படுத்தும். ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும்போது ஒரு சிலர் வேகமா சுவாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹைப்பர் வென்டிலேஷன் நிலை ரத்தத்துல கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகப்படுத்துது. இதனாலதான் கை கால்கள் மரத்து போகிற மாதிரியான நிலைகள் ஏற்படுது. 5வது காரணங்கள் பாத்தீங்கன்னா சர்க்கரை நோய். இப்ப நிறைய நாட்கள் சர்க்கரையோட இருப்பாங்க இல்லையா, ஒரு 20 வருஷத்துக்கு மேல தொடர்ந்து சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா கை கால் நரம்புகள் பாதிக்கப்படும், மரத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்ப சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா சித்த மருத்துவ பிரிவுல உடம்புல வாதங்கள் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. இப்ப உடல் இயக்கம், நரம்பின் செயல்பாடு, காற்றின் ஓட்டம், இது எல்லாத்தையுமே சித்தர்கள் வாதத்தோட தொடர்புபடுத்தி இருக்காங்க. இப்ப நம்ம நிறைய பேர் தெரியாத ஒரு இயற்கை வழிகள் என்னலாங்கிறதையும் பாத்திரலாம். முதல் வழி முருங்கைக்கீரை. இப்ப முருங்கைக்கீரை பாத்தீங்கன்னா நிறைய பேர் இரும்பு சத்து இருக்குதுன்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா இதுல நரம்பு சம்பந்தமான தசை பிடிப்புகள், தசை நோய்கள் எல்லாத்துக்குமே முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும். 2வது வழி என்ன
என்னன்னு பாத்தீங்கன்னா எள்ளு. உடல் வலிமைக்கு பாத்தீங்கன்னா கருப்பு எல்லையும் பயன்படுத்தி இருக்காங்க. மூணாவது வழி பாத்தீங்கன்னா வல்லாரை. சித்த மருத்துவத்துல பாரம்பரிய முறைப்படி நரம்பு மற்றும் ஞாபக சக்தி அதிகப்படுத்துறதுக்கான முறையில பயன்படுத்தப்பட்டதுதான் இந்த வல்லாரை கீரை. இப்ப நாம வாயு முத்ராவும் பிராண முத்ராவும் செஞ்சு நம்மளுடைய நரம்ப சீராக்குறதுக்கு இதை சப்போர்ட் பண்ணும். இப்படி பண்ணும்போது மனசு அமைதியாகி நரம்பு மண்டலம் ரொம்ப சீரா செயல்படும். இப்போ நமக்கு அடிக்கடி கை கால் மறுத்து போறது இருக்குதா, அதே மாதிரி பேச்சுல குழப்பம் இருக்குதா, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா முகவாதன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் வந்து சில பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தூக்கமின்மை, இது எல்லா காரணமே வந்துட்டு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் தான். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்க உடனடியா உங்களுடைய மருத்துவரை சந்திச்சு அவர் தர ஆலோசனையின் பேரில் உங்களை நீங்க சேஃபா வச்சுக்கலாம். ஸோ நாளைக்கு வேறொரு பதிவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வசந்தி. நன்றி.